நேற்று நம் தேசம் முழுமையாக சோதரன் சமாதானமாக மகிழ்ச்சியாக நடக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட இன்னும் சற்று ஆழமாக தேவனை விளங்கிக் கொள்ளும்படியாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை, இருளினுடைய அதிகாரத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து குமாரனுடைய ராயத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்வதாய் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். தெளிவான ஒரு விளக்கம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியாக தேவன் இருக்கிறார். ரூபத்தின் மூலமாக, மனுஷனுடைய கைவலையாகிய சுரூபத்தின் மூலமாக தேவனை பார்க்க முடியாது என்ற ஒரு விளக்கம் இந்த வார்த்தை மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யார் ஒருவர் சுரூபத்தினாலோ ரூபத்தினாலோ தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று உணர்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் விடுதலை உண்டென்று சொல்லி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டென்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த விடுதலையை தேவன் கொடுத்திருக்கிறார். சொரூபத்தின் மூலமாக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்காதபடிக்கு, ஒரு ரூபத்தின் மூலமாக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்காதபடிக்கு, ஆவியாக தேவன் இருக்கிறார் என்று நம் உள்ளத்துக்குள்ளே உணர்ந்து தேவனை ஆராதிக்கின்ற போது விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த அனுபவத்தில் எந்த ஒரு மனிதன் கடந்து வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவராக, அவர் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறவராக இந்த பூமியில் வாழும்போதே எந்த ஒரு மனிதனாலும் நம்ப முடியும். வேதம் அப்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது, அருளப்பட்டது. அதனால் ஆவியாக தேவனை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனும், எந்த தேசமாயிருந்தாலும், எந்த ஒரு இடமாயிருந்தாலும் கூட அங்கு இருக்கிற மனுஷன் ரூபமாக தேவனை சிந்திக்காதபடிக்கு ஆவியாக விசுவாசிக்கின்ற போது எந்த இடத்திலும் விடுதலை உண்டு. அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு அனுக்கிரகமாய் கொடுத்திருக்கிறார். நாம் மாத்திரம் அந்த அனுபவத்தில் போகாதபடிக்கு அநேகர் அந்த அனுபவத்தில் வருவதற்காக பாரத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வீரர்களாக இருக்க தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போவோம். நம்மை ஆவியானவர் விடுவித்தது போல அநேக மக்களை விடுவிக்க நாம் சத்தியத்துக்குள்ளாக இன்னும் ஆழமாய் விலகிக் கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். மனிதர் தூற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் வலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சமாய் வந்தார். இந்த உலகத்தில் மாம்சமாய் வந்த தேவன் 33 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர்த்து உயிரோடு கூட பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்பி சொல்லி, அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால், அந்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறபடினால், அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலே உம்மை ஆண்டவரே ஆவியாக எண்ணி எண்ணி நாங்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்க சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.